திரு சத்யன், பாஜகவுடனான கூட்டணி இல்லைன்னு சொன்ன போதும் சந்தேகம் வந்தது. தேசிய கட்சிகளுடனான கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ற போதும் சந்தேகம் வருது. எப்போதும் வேண்டுமானாலும் இந்த கூட்டணி மீண்டும் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விமர்சனத்தோடு தான் அது அணுகப்படுது. மாலை வணக்கம். 50 ஆண்டுகளை கடந்த இயக்கம் இந்தியாவில் ரொம்ப கம்மி. அதுல ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மதுரையில பொன்விழா ஆண்டுல 15 லட்சம் பங்கு பெற்றதில்ல தீர்மானமே போட்டு கூட்டணி குறித்த முடிவை எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரம் படைத்தவர் எடப்பாடியார், பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு தலைமை கூட்டம் எல்லாம் சேர்ந்து முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து பின்னர் முடிவெடுக்கப்படும் தான் தீர்மானம் போடல. ஒரே தீர்மானம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியை பற்றி முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரம் படைத்த ஒரே ஒற்றை நபர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் இத சந்தேகம் பேசுறது எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. இந்த சந்தேகம் மக்களிடமிருந்து வரல, குறிப்பா திமுக இருந்தா வருது. ஏன்னா அங்க கொஞ்சம் பயம் தொட்டி இருக்கு, பயம் வந்திருக்கு. சில இடங்கள்ல சந்தேகம், அதாவது வர்றத திரும்பி பார்த்தா எடப்பாடியார் என்ன பயம் நினைக்கிறீங்க திமுகவுக்கு? அதுதான் நரேட்டிவ் மெயினா. சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவார்கள், பாஜகவோட கூட்டணி, பாஜகவோட இவங்க கைப்பாவைகள் அப்படின்னு சொல்லி எல்லா நரேட்டிவும் பில்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு பிம்பமும் உடையுது. இப்போ ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்பொழுது என்னெல்லாம் பேசினார் ஸ்டாலின், இப்ப ஆளுங்கட்சியா முதல்வரா அவர்னால அந்த விஷயத்தை செஞ்சு காமிக்க முடியுதா? எங்கெல்லாம் அவர் தோத்துக்கிட்டே வராது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவங்களால நரேட்டிவை பில்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஎம் பேச பார்த்து ஓட்டு போடுற மக்கள் கிடையாது. நம்ம மாநிலத்துக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுற மக்கள் தான். குறிப்பா ஸ்விங் டோர் பாலிசி ஸ்டேட். 5 ஆண்டுகள் இவங்க, 5 ஆண்டுகள் இருதுருவ அரசியல் தான். அதை நம்ம குறைச்சி எடை போட்டுற முடியாது. அதனால அவர் ஒரிசாவை பாருனாரு, அது தவறான உதாரணம். வெஸ்ட் பெங்கால பாரு தவறான உதாரணம்னா 2019 இதே அறிவாலயத்துல வச்சு மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியை நான் பிரதமராக அறிவிக்கிறேன், இங்கிருந்து அறிவிக்கிறேங்கிறார். அவர் சொன்ன உடனே எல்லாரும் ஆஹா ஓஹா ராகுல் காந்தி தான் பிரதமர் சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னு கற்பனை. அப்ப திமுக தோத்ததுன்னு தான் அர்த்தம். பிஎம் ஃபேஸ் பெரிய விஷயம், பெரிய தாக்கம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இல்ல, அது ஜெயலலிதா இருக்கிற போது அவங்களால அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்களே. அது எப்படி அந்த விமர்சனம் பொருந்தோம்னா, எங்கேயாச்சும் கழக பொதுச்சாளர் எடப்பாடியா மோடியான்னு அவர் பேசினாரா நீங்க சொல்றது நியாயமான ஒரு விஷயம். ஆனா எங்கேயுமே அவர் என்ன சொன்னாரு, நான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா மாதிரி கிடையாது, நான் ஒரு விவசாயிங்கிறத பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே ஒரு தன்னடக்கத்துக்கு தான் பேசியிருக்காரு. இதை கேட்டா உடனே கருணாநிதி பேசின ஒரு அழகை எடுத்தபடி சொல்லுவாங்க. கருணாநிதி இதே கேள்வி கேட்கும்போது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார்னா அதை பெருமையா பேசுவீங்க. அதே தான் எடப்பாடியார் சொல்றாரு. மாநில நலன், தமிழ்நாட்டு மாநில நலன், அந்த மக்கள் நலன், அதுதான் பிரதானம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வரலாறு பின்னாடி பார்த்தா கூட்டணிங்கிறது எதனால் அமைய பெறுகிறது என்றால் இதை முன்னிறுத்தி தான். இது வேற எதுவுமே இல்லை. பாஜக போலரைசேஷன் பண்றாங்க, மைனாரிட்டிக்கு எதிரானவர்களாலும் கூட அவங்களோட கூட்டணி இருக்கும் பொழுது எங்கேயுமே இங்க குண்டு வெடிப்போ மத கலவரமோ வந்ததே கிடையாது அஇஅதிமுக இருக்கிற வரைக்கும். ஆனா இந்த நரேட்டிவ் எல்லாம் வைக்கிற திமுக இருக்கும்போது வருது. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க, பார்க்கலாமெல்லாம் இல்ல. இப்ப நம்ம பேசுறது உண்மையான விஷயம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சி 2019 2021 தேர்தல்ல கூட பாஜகவுடன் கூட்டணி வச்ச சமயங்கள்ல கூட அவங்களுக்கு வாக்கு சதவீதம் வரல. பாஜகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் வராதுன்னு சொல்றார் பாஜகவுடைய பொதுச் செயலாளர். நீங்க 2 தேர்தல்ல எலெக்ஷன்ல கூட்டணி வச்சுட்டு திடீர்னு கூட்டணியை பிரிச்சுட்டு போறதுனால உங்களுக்கு 1% வாக்குகள் கூட வராதுன்றாரு அவரு. சரி கார்த்தி, நான் என்னோட பழைய முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் முடிச்சு உங்களுக்கு பதில் சொல்றேன். 24ல தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது, அதுதான் இது வரைக்கும் உண்மை, அதுதான் நிதர்சனம். 26லும் கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி கிடையாது என்பது முடிவு அறிவித்தாகிவிட்டாச்சு. 26க்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது அப்ப வரக்கூடிய அறிவிப்பை பொறுத்து உங்க தலைப்பு பொருந்தும். இது நிரந்தரமா தற்காலிகமா அப்படிங்கிறது. உங்க கேள்விக்கு கூட்டணின்னு அமைய பெறுவது அப்படியே ஓட் பேங்க் டிரான்ஸ்பர் அப்படி கிடையாது. வாக்குகளை பெறுவது தந்திரம் என்றால் வாக்குகளை பிரிப்பது ராஜதந்திரம் அரசியலை பொறுத்த வரைக்கும்.
அப்ப அந்த கூட்டணியின் அமைய பெறுவதுங்கிறது வந்து எதிர்கட்சிக்கு போறக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாகவும் தான் கூட்டணி அமைய பெறுகிறது. ஒரு கூட்டணின்னு வந்தோடனே அவங்களோட வாக்கு வங்கி உடனே நம்மளுக்கு டிரான்ஸ்பர் இங்கிருந்து அங்கே டிரான்ஸ்பர் ஆகும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அந்த கணக்கு போட்டா அரசியல் நிகழ்வுல யாருனாலையுமே வந்து கூட்டணி அமைச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. கூட்டணி அமைய பெறுவதற்கான காரணம் வாக்கு வங்கியை பிரிக்கணும். அவங்க எதிராக இருக்கக்கூடியவங்களோட போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தா அந்த கூட்டணி அமைச்சு பிரிக்கணும். இதுதான் யதார்த்தமான விஷயம். மற்றபடி நம்ம பேசுறது எல்லாமே ஏனினும் சந்தேகம் வருகிறது அப்படின்னு யார் கிளப்புறா அந்த சந்தேகத்தை? அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எந்த நிகழ்வுகளை வச்சு? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆடியோ ஃபைல் 1, ஆடியோ ஃபைல் 2, ஆடியோ ஃபைல் 3, ஆடியோ ஃபைல் 4ன்னு சொல்லி இந்த அமைச்சர் இத்தனை ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு, அந்த அமைச்சர்னு சொல்லி பட்டியல போட்ட பாஜக அதன் தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப நாங்க சொல்றோம்ல, திரைக்கு பின்னால பாஜகவும் திமுகவும் கள்ள உறவு தான். இந்த எலெக்ஷன் முடிச்ச உடனே முதல்ல நீங்களும் பாஜகவை விமர்சிக்கிறது இல்ல, நீங்களும் பாஜகவை விமர்சிக்கிறது இல்ல, அதிமுகவும் விமர்சிக்கிறது இல்ல, மற்ற கட்சிகள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாஜகவும் உங்க மேல எடுக்கிறது இல்ல. அதனால உங்களுக்கு இருவருக்குமான ரகசிய உறவு இருக்குமோன்றத சந்தேகப்படுறாங்க அவங்க விமர்சிக்கக்கூடியவர்கள். நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் கார்த்திகேயன் சார். அஇஅதிமுக தமிழ்நாட்டில் மாநிலத்தின் பிரதானமான இயக்கம், தமிழக மக்கள் நலன் சார்ந்த இயக்கம். அவர் சொன்ன மாதிரி இயக்கத்தோட நோக்கம் பொன்மனச்செம்மருக்கும் புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கும் இது வந்து ஒரு தேசிய இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு நோக்கம், ஒரு கனவு. அந்த கனவு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியோ அமித்ஷாவோ ஏதோ ஒரு கருத்து வெளிப்படுத்தி அது ஏற்புடையதா இல்லைன்னா முதல் ஏற்பு யாருக்கு இருந்து வருதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு அஇஅதிமுக அமைதியா இருக்கா என்ன ஏது அப்படின்னு? ஒரு இடி ரைடு வருது, அந்த மாநிலத்துல ஜார்க்கண்ட் முதல்வருக்கு வருது, அது வருது அப்படின்னா குற்றச்சாட்டு யார் வைக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு தன்னிச்சை அதிகாரம் பொருந்திய ஒரு இடத்தை போய் நம்ம இதோட தொடர்பதை பேசுவது அரசியல் ஆதாயம். சரி, ஓகே. இங்க பவுண்டரி கிளியரா இருக்கு. தமிழ்நாடு தமிழக மக்கள் அப்படிங்கிற பவுண்டரி டெபினிஷன் கிளியரா இருக்கும் பொழுது அங்க ஜார்க்கண்டுக்கு நீங்க ஏன் வந்து பேசல? இங்க மம்தாக்கு ஏன் பேசுறீங்க? அபிஷேக் பானர்ஜிக்கு ஏன் பேசல? ஏன் உமர் அப்துல்லாக்கு பேசல அப்படின்னு கேட்கறது இங்க தேவையில்லை.